ஹாய் ஹலோ டாக்ஸர் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பட் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக இந்த படம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு வாரத்தில் இந்த படத்துக்கு கிரியேட் பண்ண அந்த ஹைப்பு கிடையாது, கிரியேட் பண்ண அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அப்படி ஒரு படம் தான் இன்றைக்கி தேட்டரில் நம்ம எல்லோரும் முன்னாடியும் ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் எல்லோரும் இன்றைக்கி வரைக்கும் இந்த படம் நம்ம எல்லோரும் ரசிப்போமா, நம்ம நினச்ச மாதிரி இந்த படம் இருக்குமா, இல்லைனா பழைய ஃபீல்டு அந்த படம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எதிர்பார்ப்புகளாக இருந்துச்சு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை இந்த படம் பூர்த்தி செஞ்சுதா இல்லையா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தோட கலராக இருக்கட்டும் சரி, படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுமா, அப்போ இருக்க காமெடி இப்போ இருக்க பசங்களுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த ஜென்சி கிட்ஸுக்குலாம் இந்த மாதிரி காமெடிலாம் ரசிப்பாங்களா, கிரிஞ்சாக இருக்குமா அப்படின்ற நிறைய டாக்ஸ்லாம் சோஷியல் மீடியாலேயும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் சார் நடிப்பில் சந்தானமோட காமெடியில் வந்த படம் தான் வந்து மதகஜ ராஜா. இந்த படம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி படமாக இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நான் இந்த படத்தில் பாசிட்டிவாக விஷயத்த நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் விஷுவல்ஸ். நம்ம பழைய படங்கள், பழைய கேமராஸ், பழைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் மனசில் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பழைய ஃபீல் 2012 அந்த படங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது சுறா, தோரணை, சண்டைக்கோழி அதெல்லாம் 2000 வந்தது. ஆனால் இந்த சுறா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து 2010 2015 வந்த படங்கள் இதெல்லாம். அந்த மாதிரி படத்தில் இந்த கேமரா விஷயமா இருக்கட்டும் சரி, மியூசிக்காக இருக்கட்டும் சரி, டெக்னிக்காக என்ன மாதிரி விஷயம்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, அதே ஃபீல்டில் இந்த படத்துலையும் இருக்க போதா அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். அண்ட் முக்கியமாக இப்போ இருக்க படங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது கேம் சேஞ்சர்லேருந்து லியோலலாம் வந்து பயங்கரமாக ஹாலிவுட் லெவலுக்கு படத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மக்களும் அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து எதிர்பார்த்துட்டு வராங்க. பட் இந்த படம் விஷுவலாக எந்த மாதிரி ஒரு ட்ரீட் கொடுத்துருக்குன்னா, இப்போ இருக்க நம்ம நார்மலாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படம் 2012 தான் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் இந்த படம் விஷுவலாக பார்க்கும்போது ஒரு துளி கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சீக்கிரம் வாங்க சார், மாற்றி போய்க்கலாம். உள்ள சாங் ரெக்கார்டிங்கில் இருக்காரு, இவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு பக்கம் சுந்தர்சி அவர்களோட இயக்கம், எனக்கு தெரிஞ்சு அவரு கமர்ஷியலாக இயக்கப்பட்ட படம் காஃபி வித் காதல் கடைசியாக, அதுக்கப்புறம் அரண்மனை 4 வந்துச்சு. இதெல்லாம் பார்ட்டாக வந்தால் கூட அவரு சோலோவாக வந்து ஸ்டாண்ட் அலோனா காமெடி ஜானர்ல வந்த படம்னா காஃபி வித் காதல் சொல்லலாம். அந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அரண்மனை 4 2024 ஒரு பயங்கரமான கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் படம் அரண்மனை 4 இருந்துச்சு. அரண்மனை 4 வரதுக்கு முன்னாடி எல்லாரோட பேச்சும் டாக்ஸும் என்னவா இருந்துச்சுன்னா, அரண்மனை 1 பார்த்தாச்சு, அரண்மனை 2 பார்த்தாச்சு, அரண்மனை 3 பார்த்தாச்சு, அரண்மனை 2 ஆஸ் யூஷுவலாக படம் இருக்க போகுது, பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அங்கே அரண்மனை 4 ஒரு பிளாட் ட்விஸ்ட்டாக கொடுத்தாரு சுந்தர்சி. அவர் பயங்கரமான கலெக்ஷன், 100 கோடிக்கு மேலே ஒரு கலெக்ஷன் வந்து அரண்மனை 4 வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மதகஜ ராஜா 2012 இயக்கப்பட்ட படம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான காமெடி படமாக இருக்குது. படத்தில் முக்கியமான ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, சந்தானம் அவர்களோட காமெடி தான். நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து கவுண்டரை போட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம போய் ஸ்க்ரீனில் அவர் வந்து பார்த்தாருன்னா அடுத்த கவுண்டர் ஏதாவது ஒன்று கொடுக்க போகிறாருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து தொடர்ந்து இந்த படத்தில் இருக்குது. அவர் பேசின ஒரு வார்த்தை கூட ரொம்ப சென்சிபிளாவோ ரொம்ப யோசிக்கிற மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கவுண்டராக இருக்குது. முக்கியமாக அந்த லொல்லு சபா டீமில் ஒரு 3 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களோட காம்போ வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பாடியில் 2 வகை இருக்கு, அது ஃபைட் பண்ணுற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. இன்னொரு பக்கம் மணிவண்ணன் சார், மனோபாலா சார், இவங்கெல்லாம் நம்ம கூட அவங்க இல்லைன்னா கூட அவங்களோட காமெடி, அவங்களோட ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக நான் மணிவண்ணன் சார் பற்றி ஃபஸ்ட்டு பேசியாகணும். ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணார் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அவர் தான் வராரு. படம் ரொம்ப நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினச்சி சுந்தர்சி அவர்கள் அவரோட கேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. அவரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்ட் படம் பாதிலே வந்து அவரோட வாய்ஸ்லாம் மாறுது, டப்பிங்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இதோட விஷயம் முக்கியமாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் மனோபாலா சார், சமீப காலமாக சுந்தர்சி அவர்கள் நிறைய இன்டர்வியூவில் நான் மதகஜ ராஜாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதோட காரணம் என்னவா இருந்துச்சுன்னா, கடைசி 20 நிமிஷத்தில் வந்து சந்தனம் சார், விஷால் சார், மனோபாலா சார், மொட்டராஜன் சார் இவங்களோட ஒரு காமிக் ஒரு சீனாக வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அது என்னோட ஃபேவரட்டாக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. படத்தில் என்னன்னாலும் மிஸ் பண்ணுங்கள், ஆனால் கடைசி 20 நிமிஷத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் 20 நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க. மனோபாலா சாரை வச்சு இந்த கேரக்டர் வச்சு இந்த ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கலகலப்பு 2லலாம் பார்த்துருக்கோம். மனோபாலா சாரை வச்சு பயங்கரமாக ஒன்று பண்ணியிருப்பாரு. சைக்கிள்லாம் வந்து வீட்டுக்கு மேலே ஏறிட்டு போயிட்டு மிர்ச்சி சிவா, மனோபாலா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான த்ரில்லிங் சேசிங் காமெடிலாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி சேசிங் காமெடி இந்த படத்துலையும் இருக்குது. ஆக்சுவலாக சுந்தர்சி படம்னா நம்ம சேசிங் காமெடி, ஆக்ஷன் காமெடி பயங்கரமாக எதிர்பார்க்கலாம். என்னடா இது மிஸ்ஸை கீழே விழுந்துட்ட மச்சான், அது எப்படா மிஸ் ஆகி விழும்போது 2 பொண்ணோட விழுறா. ஒரு பக்கம் சந்தானம் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவுண்டர் போட்டு பயங்கரமாக தெரிக்க விட்டார். செகண்ட் ஹாஃப்லேயும் மிச்சம் இல்லை. அண்ட்
கடைசி 20 நிமிஷம் சந்தானம் சார் வச்சு ஒரு சேசிங் காமெடி ஒன்று பண்ணியிருக்காங்க. வேற லெவல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஹீரோவாக விஷால் சாருக்கு அப்புறம் யார் இருக்காருன்னா சந்தானம் சார் தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், படத்தில் இன்னொரு பாசிட்டிவாக இருக்கிறது, படத்துக்கு எல்லாருக்கான எக்ஸ்பெக்டேஷனும் ஈகர்னஸையும் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் விஷால் சார் பாடின அந்த மை டியர் லவ்வர் சாங். சூப்பர் டக்கரு ஃபேண்டஸியான சாங்கு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த பாட்டு ஒன்று வருது. படம் நம்ம ஆடியோவாக பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டோம். விஷுவலாக இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் பயங்கரமான ஒரு விஷுவல் வந்து கொடுத்துருக்காங்க. விஷுவல் ட்ரீட்னா கூட சொல்லலாம். ஏன்னா வரலட்சுமி மேம், இந்த பக்கம் வந்து அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிளாமரஸ் ட்ரீட் வந்து சுந்தர்சி கொடுத்துருக்காரு. சுந்தர்சினாலே இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. மை டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கரு அப்படின்ற மாதிரி தான் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம், விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் இன்றைக்கி மியூசிக் போட்டாலும் சரி, அப்போ மியூசிக் போட்டாலும் சரி, அவர் தனியாக நிற்பாருப்பா. எங்கே போட்டாலும் தனியாக நிற்கிற மாதிரி ஒரு விஷயம். எனக்கு அவரோட மியூசிக்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு மெலடி சாங் ஒன்று வரும். அந்த காலத்தில் அப்போல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சாங்கை. அந்த சாங் வந்து கேட்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் சிக்கு புக்கு ரயில் வண்டி, தேட்டரே பிளாஸ்ட் சிக்கு புக்கு ரயில் வண்டி வரும்போது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து தொம்பைக்கு தொம்பன்னு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக ஒரு கேமியோ ஒன்று இருக்குது. எஸ், நம்ம சதா மேம் வந்து அந்த பாட்டில் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான கேமியோ, படம் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு ஒரு கேமியோ, நம்ம விஷால் படி இருந்தால் இன்னொரு படி மச்சான் நம்ம இருப்போம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சார் ஒரு சின்ன கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. அவங்களோட கேமியோவும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ் சொல்ல மாட்டேன், இந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் வருது, கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று போயிட்டு இருக்க மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில் இருந்துச்சு. பட் அந்த படத்துக்கு அது இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளேவை கொண்டு போகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. சோனு சூட் அவர்களோட கேரக்டரும் ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஒஸ்தி படத்தில் அவரோட கேரக்டர் பார்த்துருப்போம், ஒரு பயங்கரமான சாமியான கேரக்டராக இருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் சோனு சூட்டோட கேரக்டரும் பயங்கரமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவரோட கேரக்டருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சுந்தர்சி வந்து ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து கொடுத்துருக்காரு. ஓவராலாக என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்த படம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்குது. பொங்கல் பிளாக் பஸ்டர் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி விடாமுயற்சி வரும், கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும்னு நினச்சோம். இந்த பக்கம் மணங்கான், காதலிக்க நேரமில்லை, மெட்ராஸ்காரன், இந்த மாதிரி ஒரு பிரமாதமான படங்கள் வந்தால் கூட ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் படமாக வந்து மதகஜராஜா இருக்கும் இந்த பொங்கலுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இயக்கி வச்சிருக்காரு. இன்னும் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறது விஷால் சாரோட கம்பேக். சமீப காலமாக அந்த ஆடியோ லான்ச்லாம் வந்து பயங்கரமாக ரிலீஸ் ஆகி நிறைய ஒரு விஷயங்கள்லாம் டாக்கபிளாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட நம்ம ப்ரிவியூவில் வந்து நம்ம விஷால் சார் சொல்லியிருப்பாரு, பயங்கரமான ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ இன்னும் அவர் இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்க்கணும், இந்த மாதிரி படங்கள் மக்கள் இன்னும் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், என்றைக்குமே கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் கிங்காக இருக்கிறது நம்ம சுந்தர்சி சார். அவர் வந்து இனிமேல் எந்த படம் எடுத்தாலும் பிளாக் பஸ்ட்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் வசூலாயிரும்பா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எல்லார் மனசுலையும் புரிய வச்சுட்டாருன்னே சொல்லலாம். அண்ட் நாங்கள் எல்லாரும் என்ன கேட்குறோம், விஷால் சார்கிட்டே இருக்கட்டும் சரி, சுந்தர்சி சார்கிட்டே இருக்கட்டும் சரி, விஷால் சார்கிட்ட நாங்கள் கேட்குற விஷயம், இந்த மாதிரி படங்கள் நிறைய நடிங்க. நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற வின்டேஜ் விஷால் சார் இதுதான். ஸோ இதே மாதிரி படங்கள் நிறைய நடித்தா நாங்கள் எல்லாம் ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அண்ட் இன்னொரு பக்கம் சுந்தர்சி சார், அவர் இயக்கிய படங்கள் எல்லா படங்களும் பிரம்மாண்டமான படங்கள். அவர் நடித்த படங்கள் கூட ஓரளவு பெரிதாக ஓடாட்ட கூட அவர் இயக்கிய படங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் வசூல் ரீதியாக அதோட கலெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலன்னா கூட அவர் இயக்கிய படங்கள், அவர் எழுதிய வசனமாக இருக்கட்டும் சரி, முக்கியமான விஷயம் ஸ்க்ரீன் பிளே ஸ்டாண்ட் அலோனாக இன்னைக்கு வரைக்கும் நின்று பேசிகிட்டு இருக்கு. அடுத்தபடியாக கலகலப்புட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் தொடர்ந்து அவரோட வரிசையில் இருக்குது, அரண்மனை 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாரும் அதான் எதிர்பார்க்குறோம், ஒரு காமெடியாக இந்த படம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸில் வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.